இந்த மரத்து பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பேர் வேப்ப மரம். அதாவது இது வந்து சாதாரண வேப்ப மரம் கிடையாது, 100 ஆண்டு வேப்ப மரம் இது. அதாவது 100 ஆண்டு இதுக்கு வயசு வந்து 100. இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க. இது வந்து ஒரு வேப்ப மரத்தில் இது ஒரு காய் சித்தி மூலிகை சொல்லுவாங்க. 100 ஆண்டு மேலே இருக்கிற வேப்ப மரத்தை வந்து காய் சித்தி மூலமாக நம்ம மருந்து ஆகலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அடி பார்க்குறது பாருங்கள், இதோட பட்டை வெட்டிக்கிறாங்க பாருங்கள். இதோட பட்டையை, அதாவது மேல் பட்டை, இந்த பட்டை கிடையாது, இந்த பட்டை கிடையாது, இது மேல் பட்டை. இதுக்கு அடுத்து வர பட்டை இதை பாருங்கள், இந்த பட்டை. இந்த பட்டையை தான் நம்ம காய் சித்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து இதோடைய என்ன எப்படி பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, இதோட பட்டையை வந்து உரித்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வச்சு கருக்குன்றி மணி அதில் ஊற வச்சு பவுடர் ஆக்கி ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா உடல் வந்து காய் சித்தி ஆகும். அப்படியே சித்தர் பாடலில் காண்றோம். அடுத்தது வந்து வேறு வகையான பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோடைய இலை, இந்த பாருங்க இலை, அதோடைய பூ பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் பூ, இலை, பட்டை, அப்புறம் இதோடைய காய், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சூரணமாக செஞ்சு வெறுக்கடை அளவு ஒரு மண்டலம் சாப்பிட்டோன்னா உடல் வந்து காய் சித்தி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிசின்னு கூட வந்துருக்கு பாருங்க. இப்போ இது 100 ஆண்டு வேம்பு, இப்போ பார்க்குற மரம் வந்து 100 ஆண்டு வேப்ப மரம். இது பிசின்னு பாருங்கள். இது ஒரு விருட்சம் எம்மா பெருசு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு பிடிக்க கூட முடியாது. அடி பாருங்க. இது ஒரு காய் சித்தி அபூர்வமான மூலிகை. இது நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. இது வந்து எம்மா உயரமாக இருந்து பாருங்க.